welcome back to Parimaraj's kitchen. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ஸ்காட்ச் எக்ஸ் அப்படினு இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெசிபி. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா பாயில்ட் எக்ஸ், மின்ஸ்ட் மீட். இது நீங்கள் வந்து சிக்கன், பீஃப், lamb எந்த மின்ஸ்ட் மீட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடரு, சால்ட்டு, சில்லி பவுடர், மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கார்லிக் பவுடர் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அதை மேலே கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அதை வந்து பேட்டர் மாதிரி பண்ணிவிட்டு அதை முக்கை எடுக்கிறதுக்கு. அப்புறம் இது டீப் ஃப்ரைட் ரெசிபி, அதனால் இதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். வந்து அந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு பேசன் எடுத்துக்கிறேன். கூட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர், உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் ஏற்கனவே சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டிருக்கனால தான் மஞ்சளாக இருக்குது. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி. இது வந்து சாதாரணமாக இங்கே இருக்கிறவங்க இதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம அப்படி பிளாண்டாக சாப்பிட்டா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குன்றதுனால நான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ஹாஃப் டேபிள் ஸ்பூனோ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து எல்லாமே பைண்ட் ஆகி ஒன்றா அப்படியே வந்துருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் அந்த சிக்கன் அரைச்சதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி இந்த எண்ணெய் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. அடுத்த ஸ்டெப் எப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்கை சுற்றிலும் இந்த மீட்டை வச்சு நம்ம கோட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். பட் ஆனால் போக போக பழகிடும். கையில் ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் போட்டுப்போம். அதை கவர் பண்ணுற வரைக்கும் அதுக்கு நல்லா அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். நல்லா பால் ஷேப் பண்ணி வச்சோம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ உங்களுக்கு 4 ஸ்காட்ச் எக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மீட்டை கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் எடுத்துக்கோங்க, சோள மாவு. அதை வந்து நல்லா இது எதுக்குன்னா அது மேலே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட போகிறோம். ஸோ அது நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்காக இது நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இது எடுத்து இந்த கார்ன் ஸ்டார்ச்சில் லைட்டாக அப்படி முக்கிட்டு போட்டிங்கன்னா நல்ல பிரெட் க்ரம்ஸ், அதுக்காக தான் இந்த கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காமிக்கணும். இப்படி ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது இந்த கார்ன் ஸ்டார்ச். எனக்கு வந்து திக்கான லேயர் ஒன்றும் வேண்டாம். சும்மா லைட்டாக ஒரு சின்ன ஒரு லேயர் தான். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா கையை கழுவிட்டு அதனால பிரெட் க்ரம்ஸ் கையில் ஒட்டாது. இப்போ நல்லா இதில் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ்னால ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுங்க. இந்த கார்ன் ஸ்டார்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும்.
கார்ன்ஸ்டார்ச் போட்டிருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து அதில் ஒட்டிக்கும். மேலாக போட்டால் போதும். இதுலேயே இன்னொரு ஒரு ஐடியா பண்ணலாம். வந்து இது ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த டீப் ஃப்ரை பண்ணுற இடத்துலலாம் இதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் கோட்டிங் பண்ணுவாங்க. இதை வந்து திருப்பி இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம போட்ட பிரெட் கிரம்ஸை டிப் பண்ணிவிட்டு திருப்பி இதில் போட்டு இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அதே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். டபுள் ப்ரெட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து சிங்கிள் லேயர் பிரெட் க்ரம்ஸு, இது டபுள் லேயர் பிரெட் க்ரம்ஸ். போடுறதுனால அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா அந்த கார்ன்ஸ்டார்ச் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு மேலே போடுற பிரெட் க்ரம்ஸ் வந்து இன்னும் நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும். ஸோ உள்ளே போடுற சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாகவும் அது ஃபுல்லாக அந்த அதோட ஜூஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக நல்லா லாக் ஆகிடும். ஸ்காட்ச் எக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆயிலை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூடாகவும் ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் ரொம்ப தீஞ்சு போயிட்டு உள்ளே வேகாது. இதில் உள்ள சிக்கன் வந்து அன்குக்டாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் லோவாக வச்சுட்டு நம்ம போட்டுட்டு நான் ஏற்கனவே ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்காட்ச் எக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்க வேண்டாம். ஒரு மிதமான ஒரு சூட்டில் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வறுத்தா வெளியில் சீக்கிரம் கரைஞ்சிடும். உள்ளே வந்து சிக்கன் மீட் ரா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் அதுக்கு தேவைப்படும் வேகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து சிம்மில் வச்சே நம்ம இதை வறுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இது டபுள் கோட்டிங் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த மசாலா வந்து இந்த பிரெட் க்ரம்ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு போகாது. இது வறுக்கிறது கொஞ்சம் நேரமாகும். ஏன்னா ரா மீட் இருக்கிறதுனால. ஸோ மேபி ஒரு 5 minutes அப்படியே பொறுமையாக நின்று வறுத்தோம்னா ஓகே. நல்ல கோல்டன் ப்ரௌன் வெளியில் ஆகிற வரைக்கும் அப்படியே நிதானமான ஒரு டீயில் வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா ஓகே இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை அப்படியே ட்ரெயின் பண்ணி அப்படியே குக்கர் வச்சுக்கலாம். அருமையான ஸ்காட்ச் எக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டிஷ்யூ மேலே வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் அந்த ஆயில் எல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு அந்த கார்ன் ஸ்டார்ச் டபுள் கோட்டிங்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோவா ஆயில் வந்துட்டு உங்களுக்கு இழுக்காது, எண்ணெய் குடிக்காது. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெலிஷியஸான ஸ்காட்ச் எக்ஸ் இந்தியன் டச்சோட ரெடியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கெச்சப்போடையோ இல்லை சிராச்சாவோடையோ எந்த விதமான சாஸ் கூட நீங்கள் சாப்பிடலாம். இல்லை சும்மாவே கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்துட்டு என்னுடைய ஐடியாவே வந்து வேர்ல்டு குசின் ட்ரை பண்ணுறது தான். ஸோ இன்னும் நிறைய புதுவிதமான டிஷ்ஷஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களுடைய வியூஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு ரெசிபி சமைக்கணும்னா அதை பற்றி சொல்லுங்கள்.